மனைவியை புகழணும்னு சொன்னான். ஒருத்தன்ட்ட சொன்னால் வீட்டில் போய் உன் மனைவியை புகழ்ந்து பாடுறா, மகிழ்ச்சி ஏற்படும்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நேராக வீட்டில் போய் நடுகாலில் ஒரு சேரை போட்டு என் மனைவியை உட்கார வச்சு புகழ்ந்து பேசினேன். கண்ணே, உன் கண்கள் என்ன கருவண்டா, உன் புருவம் என்ன வில்லா, உன் பற்கள் என்ன முத்துக்களா, தங்க சிலை போல இருக்கிறாயே அப்படின்னு. சாயந்தரம் 5 மணிக்கு மாரியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டி விட்டா. எனக்கு பூசாரி ஏமாடு கேட்டார், வர வர ஒரு மாரியா உளறான் சார் அப்படிங்கிறான். மனைவியை புகழ்ந்து பேசினா இவ்வளோ சிக்கலாக இருக்குங்க. எங்க முந்தானை முடிச்சுன்னு ஒரு திரைப்படங்க. நடிகர் பாக்கியராஜ் சார் நடுவராக இருந்து நான் அணித்தலைமை ஏற்று பேசும்போது அவர்கிட்ட கேட்டேன், முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே 65 வயசு கிழவனையும் 60 வயசு ஒரு பாட்டி அம்மாவையும் வச்சு ஒரு பாட்டி எடுத்தீங்களே ஏன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பொள்ளாச்சியில் நான் அந்த சினிமா எடுக்கும்போது தினந்தோறும் இந்த வயசான பாட்டியும் தாத்தாங்க வருவாங்க, உட்காந்து சந்தோஷமாக பேசிக்குவாங்க. அதை நான் கவனித்தேன். ஏண்டா 65-70 வயசுலையும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தை எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக நடத்தியிருப்பாங்க என்பதற்காகத்தான் அவங்களையே அந்த பாட்டில் நடிக்க வச்சேன்னார்.